வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. இன்னைக்கு நம்ம இந்த ஏப்ரல் மந்தோடைய டேட்டா எல்லாம் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே மந்த்தை பேஸ் பண்ணி எடுத்துட்டு போகிறோம். அந்த மந்த்லி லெவலையும் பார்த்துருவோம். தென் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்து அப்படின்னா எனக்கு பிங் பண்ணுங்க. நான் இடையில உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி தரணும் அப்படின்னா நம்ம அதை பற்றியும் பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே, நேற்று நம்ம கொடுத்துருந்த வேல்யூ படி நிஃப்டி என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். நிஃப்டி இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ்ல இருந்து மார்க்கெட் ஃபர்ஸ்ட் சப்போர்ட்ல இருந்து ரெண்டாவது சப்போர்ட்டுக்கு நியர்பை வந்துட்டு அங்கிருந்து மார்க்கெட் புல் பேக் ஆனது. சுத்தமா வந்து ப்ளூ லைனுக்கு மேல வரைக்கும் இன்னைக்கு பெரிய டபுள் சைடு மூமெண்டம் தான் நடந்திருக்கும். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், கடந்த ஒரு வாரமா வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரெண்டு டைரக்ஷன்லயும் மார்க்கெட் நடந்துட்டு இருக்கும். நீங்க ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு நல்லா கவனிங்க. 100 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து மல்டிபிள் எட்ஜ், கண்டிப்பா வந்து டபுள் சைடு மொமெண்டம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? அதனால வந்து நம்ம எதுக்கு நடந்தாலும் சரிங்க, வேல்யூஸோட மூவ் பண்ணுங்க. சென்செக்ஸ் உங்களுக்கு டேட்டா நான் இன்னைக்கு யாருக்கும் தரல, நேற்றே நான் எடுக்கவும் இல்லை. இது வந்து நான் எடுத்த டேட்டா. இது டேட்டா என்ன சொல்லிருக்கு, ரெண்டாவது சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு அங்கிருந்து புல் பேக் ஆகி சேம் அதே ப்ளூ லைன் வரைக்கும் மார்க்கெட் இன்னைக்கு ரன் ஆயிருக்கு. அவ்வளவுதான். இது நமக்கு எடுத்தவங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வியூ மட்டும் காமிச்சுக்கிறேன். அவ்வளவுதான். நம்ம இன்னைக்கு ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்த ப்ரீமியம் லெவல் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இன்னைக்கு லாஸ்டா நம்ம கொடுத்திருந்த ப்ரீமியம் லெவல் என்ன அப்படின்னா 24,150 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் 224க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் ஓப்பன் நல்லா கேப் டவுன்ல ஓப்பன் ஆனாங்க. ஓப்பன் ஆனதுல இருந்து மார்க்கெட் இந்த கிரீன் லைனுக்கு மேல வந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து கிட்டத்தட்ட 88ல இருந்து மார்க்கெட் கிட்டத்தட்ட 155 நேற்றைய லோ வரைக்கும் மார்க்கெட் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இப்ப க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் நெகட்டிவ் தான் அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. இருந்தாலும் புட் ஆப்ஷன்ல நீங்க இந்த ப்ரீமியம்ல யாரும் பை பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அங்கிருந்து மார்க்கெட் வந்து நல்ல ரேலி போயிருக்கு. இந்த பிரைஸ்லாம் உங்களுக்கு நான் காமிச்சிருக்க வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் டோட்டலா வந்து இந்த பிரைஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் நான் வேல்யூஸ் கொடுத்துருப்பேன். நீங்க மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்கு அப்படின்னா புட் ஆப்ஷன் என்ன பிரைஸ் லெவல் அப்படிங்கறத நீங்க எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி நீங்க புட் ஆப்ஷன் தான் எடுத்திருக்க முடியும். சரிங்களா? இதே நான் இன்னைக்கு எடுத்த ப்ரீமியம் லெவல் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். 23,950 கால் ஆப்ஷனும் அதே 23,950 புட் ஆப்ஷனும். புட் ஆப்ஷன் இந்த சிஸ்டம் படி வந்து 206க்கு மேல சஸ்டெயின் ஆனதுல இருந்து மார்க்கெட்டு நல்ல ரேலி ஆயிருக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு 292 வரைக்கும் போயிருக்கும். அங்கிருந்து மார்க்கெட் எக்ஸாக்டா ரிவர்சல் ஆனது. இங்கெல்லாம் பிரைஸ் லெவல்ல எதுவும் இல்லை. இந்த பர்பிளுக்கு கீழே இறங்கிருச்சு அப்படின்னாலே மார்க்கெட் வந்து இந்த இடம் தான் டைரக்டா வரும். அந்த இடத்துல இருந்து திரும்பவும் இங்கே கீழே நல்லா இறங்கி இருக்குங்க. அவ்வளவுதான் இன்னைக்கு மார்க்கெட்டு. இதே வந்து 23,950 கால் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 128 ரூபாயில இருந்து மார்க்கெட்டு கிளியரா அப்படியே புல் பேக் ரேலி தாங்க. 148ல க்ளோஸ் வச்சது. 148 இந்த பர்பிளுக்கு மேல ஏறினது மார்க்கெட்டு அங்கிருந்து நல்ல கிட்டத்தட்ட 271 ரூபா வரைக்கும் போயிருக்கு. 128 டு 271 வரைக்கும் கால் ஆப்ஷன் பிரீமியம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க எங்க இருந்து எடுத்திருக்கலாம் அப்படின்னா, நீங்க ஒன்றும் இல்லை, சாதாரணமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் சிஸ்டம்லாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன லெவல் தெரியணும் அப்படின்னா லோயர் லோ பிரேக் அவுட் நான் எப்பவுமே சொல்லி கொடுத்ததுதான். கண்டினியூஸ் ரெட் கேண்டில் வரக்கூடிய இடத்துல எப்ப வந்து இந்த லோயர் லோ அப்படிங்கிறது இந்த கிரீன் கேண்டில், சின்ன கிரீன் கேண்டில் தாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த ரெண்டு கேண்டில்ல ஹை எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா 138. இந்த 138க்கு மட்டும் ஒரு லைன் போட்டீங்க அப்படின்னா ஈஸியா வந்து மார்க்கெட் உங்களால கேப்சர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் க்ளோஸ் வைக்குது, திரும்பவும் இந்த பிரைஸ் லெவல் கீழே இறங்குது. இது எவ்வளவு தூரம் இறங்கினாலும் திரும்பவும் இந்த பிரைஸ்க்கு மேல கடைசியா போகும்போது கூட இந்த 138ல தான் சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் போயிருக்குங்க. ஸோ இதை ஹையர் ஹை பிரேக் அவுட் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஹையை நோட் பண்ணிக்கோங்க. 181.2 இங்க இருந்து தான் வந்து க்ளோஸ் வச்சது எப்போன்னு பாருங்க. 181.5
55க்கு மேல க்ளோஸ் வச்சது இந்த கேண்டில். திரும்பவும் அந்த பிரைஸ் கீழே இறங்கிட்டு மேல க்ளோஸ் வைக்கும்போது நீங்க என்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் திரும்ப அடுத்த ரேலியை நீங்க இங்க புடிச்சிருக்கலாம். ஸோ இதுதான் வந்து லோயர் லோ பிரேக் அவுட். இதுக்கு பேரு ஹையர் ஹை பிரேக் அவுட். கண்டினியூ கிரீன் கேண்டில், அந்த கிரீன் கேண்டிலுடைய ரெட் கேண்டில் வருது. இந்த ரெண்டையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதுமானது. ஈஸியா வந்து மார்க்கெட்டுடைய ரிட்டர்ன், அதாவது ரிவர்சல் ஆகக்கூடிய இடத்தை நீங்க ஈஸியா டச் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, இது வந்து உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்காக இந்த பிரைஸ் லெவல்ல நான் இப்ப ஆக்சுவலா வந்து நம்ம எக்ஸல் வேல்யூவை கூட நம்ம வந்து ஆட்டோமேஷன் கொண்டு வந்துட்டோம். ஏன்னா இன்னைக்கு நான் அனுப்புனது நிஃப்டிக்கே வந்து ஆட்டோமேஷன் தான் கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆட்டோமேஷன் நல்லாவே ஒர்க் பண்ணுது. எல்லாத்தையுமே நம்ம வந்து எந்த இடத்தையும் போய் இந்த ஸ்ட்ரைக் அந்த ஸ்ட்ரைக் எந்த ஸ்ட்ரைக்கு நீங்க பார்க்க கூடாது. இந்த பிரைஸ் லெவலுக்கு மேல போனா பையின்னு நீங்க எழுதணும், அவ்வளவுதான் விஷயம். ஸோ ஈஸியா இருக்கும். அப்ப அந்த லெவல்ல நம்ம எப்படி டிரைவ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் மேக்ஸ். அவ்வளவுதான் விஷயம். சிம்பிள் மேக்ஸுங்க. ஓகே, சென்செக்ஸ் பிரீமியம் லெவல் நான் நேற்று ஷோ பண்ணல. பட் இன்னைக்கு நம்ம எடுத்தது 76,500 கால் ஆப்ஷனும் 76,600 புட் ஆப்ஷனும். இங்க டிசைடிங் பிரைஸ்ங்கிறது 413 அப்படிங்கிறது கால் ஆப்ஷனுக்கு. நான் இன்னைக்கு எக்ஸல் வேல்யூல 225ன்னு கொடுத்துருப்பேன். செக் பண்ணி பாருங்க. ஒரே நிமிஷம். எக்ஸல் வேல்யூ 76,500 கால் ஆப்ஷன் 226. இங்க 226ல தான் நம்ம பை பண்ணணும்னு இல்லை. இந்த பிரைஸ்க்கு மேலங்கிறத விட இவருடைய லோவை போய் செக் பண்ணீங்கன்னா தெரியும். இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 62 ரூபா லோ வச்சிருக்குது. க்ளோஸ் வந்து 76. இந்த பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட நல்ல ரேலி 505 வரைக்கும் போயிருக்கும். இது அதிகமாவே போயிருக்கு. பட் இந்த 76க்கு மேல க்ளோஸ் வச்சா நீங்க தாராளமா பை பண்ணலாம். எத்தனை தடவை வந்தாலும் இந்த 76க்கு மேல போயிடுச்சுன்னா மார்க்கெட் கீழே இறங்காதுங்க. இவ்வளவுதான் ரூல். இதே நீங்க 0 to ஹீரோ காலம் இங்க பாருங்க. இதே வந்து சென்செக்ஸ் கரெக்டா எக்ஸாக்டா 410ல ரிஜெக்ஷன் ஆகுது. அங்கிருந்து மார்க்கெட் ஃபால். அவ்வளவுதான், கண்டினியூ ஃபால். இதே வந்து 0 to ஹீரோ கால்ங்கிறத கால் ஆப்ஷன் வந்து நீங்க, நான் ஒரு பிரீமியம் எடுத்திருந்தேன் 76,900 நினைக்கிறேன். ஐ திங்க் இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் 18 ரூபாய் அப்படிங்கிறது நம்ம வந்து இங்க 19 ரூபாய் அப்படிங்கிறது லோயஸ்ட் வேல்யூங்க. இதுக்கு வந்து புட்டுக்கும் 18, அப்போ 19 ரூபாய் அப்படிங்கிற பிரைஸ் லெவலுக்கு மேல மார்க்கெட் வந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட இதுதான் 18 ரூபாய் 40 காசுங்க. அதுக்கு கீழே இறங்கி இருக்க வாய்ப்பே இல்லை. கிட்டத்தட்ட இந்த பிரீமியமே உங்களுக்கு எவ்வளவு போயிருக்கு? நல்ல பிரீமியம் இன்னைக்கு கால் ஆப்ஷன்ல கிட்டத்தட்ட 300 ரூபாய்க்கு மேலே போயிருக்குங்க. 379 போயிருக்கு. அவ்வளவுலாம் வேண்டியதில்லை. நம்ம இந்த பிரீமியம் லெவல் நமக்கு தெரிஞ்சதுன்னா போதும். இந்த லோ பிரீமியம்ல எப்படி எடுக்கணுங்கிறது நீங்க கிளியரா சொல்லியிருப்பேன். ஸோ அதுதான் வந்து இங்க இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன் 76,900 எடுக்கணும்? நான் எடுத்திருக்கக்கூடிய பிரீமியம் லெவலை பேஸ் பண்ணி லோயஸ்ட் லோ வந்தது அப்படின்னா இதை எப்படியெல்லாம் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதெல்லாம் நீங்க செக் பண்ணி பாருங்க, தெரியும். ஓகே, இங்கிருந்து பாத்தீங்க அப்படின்னா 110, எனக்கு எந்த பிரைஸ் தெரியல அப்படின்னாலும் இங்க 110 ரூபாய்க்கு மேல க்ளோஸ் வச்சது மார்க்கெட்டு. அதுதான் 204. 204ல இருந்து கிட்டத்தட்ட இந்த பிளாக் லைன்ல போய் அட்லீஸ்ட் எந்த இடத்துலயும் எடுக்கல அப்படின்னு இங்க க்ளோஸ் வச்சுட்டு திரும்பவும் இந்த பிளாக் லைன்ல சப்போர்ட் எடுத்துட்டு தான் இவ்வளவு பெரிய ரேலி கிடைச்சிருக்கு. ஸோ நீங்க ஒவ்வொரு படிக்கட்டும் நீங்க அழகா கிளியரா தெரியும். இதுல நீங்க வந்து லோயர் லோ பிரேக் அவுட், ஹையர் ஹை பிரேக் அவுட் இதெல்லாம் எடுத்து பழகுனீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும் மார்க்கெட். அதனால ஸ்டே வேல்யூஸ் கையில வச்சுக்கோங்க, போதுமானது. ஓகே, நம்ம இப்ப நாளை லெவல் பத்தி பார்த்துருவோம். இப்போதைக்கு நேத்து நான் வந்து இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ், அதாவது இது பொசிஷனல் வேல்யூ வச்சுக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் காமிக்கிறது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரேஞ்ச் மட்டும் தான் நான் அதில் கொடுத்துருப்பேன். அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட்டை மட்டும் நீங்க போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா கேப் அப் கேப் டவுன் அதுக்கெல்லாம் நீங்க ஒண்ணுமே வரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மார்க்கெட்டுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது இதுக்குள்ளதான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுல காமிக்கிறேன். இண்டெக்ஸை பேஸ் பண்ணி நீங்க இது பொசிஷனல் வேல்யூஸ்ங்க. இந்த பொசிஷனல் வேல்யூவை நீங்க பொசிஷனலா தான் பார்க்கணும். ஸ்விங் ட்ரேடிங்னா இதுல பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டு எவ்வளவு தூரம் போயிருக்கும், இந்த பிரைஸ் லெவல்லாம் ஏன் வந்து பாருங்க ரிஜெக்ஷன் ஆகுறது, ஏன் இந்த பிரைஸ்ல ரிஜெக்ஷன் ஆகணும்? இதில் நான் என்ன சொல்லியிருந்தேன், நேற்றுக்கு மார்க்கெட்டுக்கு அதிகபட்சம் கீழே உள்ளதான் இறங்குனேன். ஆனால் மார்க்கெட்டு ஓப்பனே கேப் டவுன் ஓப்பன். ஸோ அங்கிருந்து ரிஜெக்ஷன் திரும்பவும் கீழே தான். கீழே இருந்து மார்க்கெட் ஒன்னொன்னையும் சப்போர்ட் எடுத்து தான் அடுத்தடுத்த வேல்யூக்கு போகும். சரிங்களா?
ஓகே, நாளைய வேல்யூ மண்டே வேல்யூ பத்தி பார்த்துருவோம். இந்த மந்த் வேல்யூ பத்தி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நேற்றைய மார்க்கெட் முடிஞ்சிருச்சு இல்லைங்களா? இப்போ நான் அதை பொசிஷனலாக காமிக்கிறேன். மார்க்கெட் இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த மந்த் அனாலிசிஸாகவும் பார்த்துருவோம். ஒரே நிமிஷம். ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ப்ளூ லைன் அப்படிங்கிறது வீக்லிங்க. போன வாரத்துடைய வீக்லி லைனு. போன வாரத்துடைய ஹை இது லோ. மார்க்கெட்டு அந்த லோல இருந்து ஹைக்குள்ள நான் சொன்ன வேல்யூக்குள்ள மட்டும்தான், அதாவது மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூல இருந்து ரிஜெக்ஷன் ஆனது நேரா லாஸ்ட் வீக் உடைய லோவுக்கே இன்னைக்கு மார்க்கெட்டு வந்திருக்கு. அவ்வளவுதான். வந்துட்டு இப்பொழுதைக்கு மார்க்கெட் புல் பேக் தான் ஆயிருக்குது. ஸோ மார்க்கெட்ல இப்பொழுதைக்கு ரெண்டு சைடு மொமெண்டம் டெய்லி நடந்துட்டு இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஒன் சைடு மொமெண்டம் நம்பி உள்ள போகாதீங்க, சரிங்களா? அதே மாதிரி இப்போ லாஸ்ட் மந்த் டேட்டா படி இன்னைக்கு மார்க்கெட்டு என்ன பண்ணிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஷார்ட்டா. இது வந்து இந்த மந்த் ஓப்பன் ஆனதுங்க. ஓப்பன் ஆனது ஏப்ரல் 1ஆம் தேதியில பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஓப்பன் பிளாக் கேண்டில். அங்கிருந்து ப்ளூ லைன்ல ட்ரிகர் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஓப்பனுக்கு மேலன்னா மார்க்கெட் புல்லிஷ் ஆயிடுச்சு. எப்படி வந்து டே கேண்டிலுக்கு நான் ஒவ்வொரு நாளும் இந்த பிளாக் லைன் போடுறனோ அதே போலதான் கீழே ப்ளூ லைன் வந்துட்டு மார்க்கெட்டுடைய ரேஞ்சை பொறுத்து நான் இதெல்லாம் மந்த்லி ஒன்ஸ் நான் கொடுத்துட்டே இருக்கேன். இந்த ப்ளூ லைன் அப்படிங்கிறதுல இருந்து சப்போர்ட் எடுத்த மார்க்கெட்டு ஓப்பன் பிரைஸுக்கு மேல க்ளோஸ் வச்சுது. ஒரு பெரிய கேப் அப் ஆச்சு. கேப் அப்ல இருந்து அடுத்த ப்ளூ லைனுக்கு வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு திரும்பவும் அடுத்த ரெட் லைன் இதுதாங்க. இதுக்கு அடுத்த ரெட் லைனுக்கு மேல போக முடியல. இங்கேயே வந்து போன வாரத்துடைய ஹை தான் வந்து ஹை. அங்கிருந்து மார்க்கெட்டு திரும்பவும் ஒரு கன்சாலிடேஷன் ஜோன்ல தான் இருக்கிறதா நம்ம எடுத்துக்க முடியும். இப்பொழுதைக்கு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கிறதா எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு, சரிங்களா? இப்போ இனிமேல் நாளைய மார்க்கெட்டுடைய ஓப்பன் பிரைஸ், மண்டே மார்க்கெட்டுடைய ஓப்பன் பிரைஸ் ரொம்ப முக்கியம். இப்போ மற்ற வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துறேன். நிறைய லைன் நமக்கு இனி தேவையில்லை. இந்த ப்ளூ லைன் இனிமேல் தேவைப்படாது. இதெல்லாம் நான் இப்போதைக்கு சரி இப்போதைக்கு இருக்கட்டும். மந்த் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதை அட்ஜஸ்ட் பண்ணி மண்டே மார்க்கெட் ரிப்போர்ட்ல நான் அதை பற்றி ஷூராக சொல்லிடுறேன். அதே போல் இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் எவ்வளோ தூரம் போகலாம் அப்படிங்கிறது எலியாட் வேவ் முறைப்படி நான் இதை பற்றி சொல்கிறேன். நீங்கள் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதிகபட்சம் மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்னா 25,862 வரைக்கும் அதிகபட்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க இந்த மந்த் பொறுத்த வரைக்கும். இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட நான் ரேஞ்சு நான் கொடுத்துறேன். அதே போல ஒரு பஃபர் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா 25,528 அப்படிங்கிற பிரைஸ் வந்து ஒரு பஃபர் பாயிண்ட். இதுக்கு முன்னாடி ஒரு டார்கெட்டா எடுத்துக்கலாம். ஓகே, அதே போல அதிகபட்சம் கீழே இறங்குற மாதிரி இருந்தா 20,918 அப்படிங்கிற பிரைஸ் லெவல் வரைக்கும் கீழே இறங்கலாம். அதே மாதிரி 21,258 அப்படிங்கிற பிரைஸ் வந்து அதிகபட்சம் கீழே இறங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். இந்த லெவல்ல நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 20,918 அப்படிங்கிறது அதிகபட்சம் கீழே இறங்கினா வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். இது மந்த்லியில அதிகபட்சம் கீழே இறங்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ள பிரைஸ் லெவல்ஸுங்க. அதே போல 23,108 அப்படிங்கிற லெவல் வந்து மந்த்லியில ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குங்க. இதுதான் வந்து மார்க்கெட்டை டிசைட் பண்ணக்கூடிய வேல்யூவா கூட இருக்கலாம். இதுல மந்த்லி அப்படின்னு மட்டும் நான் போட்டுக்கிறேன்.
அப்படின்னு மட்டும் நான் போட்டுக்கிறேன். இது நீங்க ஷார்ட்டா நான் வச்சிருக்கிறேன், அவ்வளவுதான். இதே மாதிரி இப்ப இந்த 3 லைன் வந்து அதிகபட்சம் கீழே இப்ப நான் எப்படி வந்து வீக்கு கொடுக்கறனோ அதே போலதாங்க. ஆனா வந்து இந்த மந்த்துடைய ஹையும் லோவும் ரொம்ப முக்கியம். இதை நீங்க அப்படியே வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம். நான் அப்புறம் லாஸ்ட் மந்த் நான் போட்ட வேல்யூ அப்படியே இருக்குது அந்த ப்ளூ லைன். ஸோ இதுக்குள்ள மார்க்கெட் இருக்கு. இப்பொழுதைக்கு எந்த சைடு போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க்கெட்டுக்கு டிரைவ் பண்ணிக்கலாம். இந்த மந்த்துடைய பிவோட் வேல்யூ அப்படிங்கிறது நீங்க இந்த பிவோட் வேல்யூ எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஹை லோ க்ளோஸ் அவ்வளவுதான், வேற எதுவும் நீங்க போட வேண்டியது இல்லை. 23,592 அப்படிங்கிற பிரைஸ் லெவல் வந்து பிவோட் வேல்யூவா இருக்குங்க. ஆனா இது எப்ப வரும்னு நமக்கு தெரியாது. வரும்போது நம்ம அதை பார்த்துக்குவோம். இந்த இடத்துல 2 லைன் இருக்குது, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த ப்ளூ லைன்ல நான் எடுத்துடுறேன். ஏன்னா இந்த மந்த் லெவல் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். அதனால இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இந்த ஓப்பன் பிரைஸ் மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகுதோ அப்போ வந்து அதை மாற்றி வச்சுக்குவோம். பொசிஷனல் வேல்யூ இவ்வளவுதான். இந்த மந்த்துடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது 632 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த மந்த் இருக்கு. லாஸ்ட் மந்த் மாதிரியே வந்து கொஞ்சம் அதிகமான பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம வேல்யூவோட மீட் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இதெல்லாம் நான் எடுத்துட்டேன், மிட் பாயிண்ட்ல எடுத்துட்டேன். இப்போ வீக்லி லெவலை பத்தி பார்த்துருவோம். இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் இந்த லோவை மார்க் பண்ணிக்க. இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய லோ தான் வந்து அதிகபட்ச லோ இந்த வீக்குக்கு 23,796. ஓகே, அதே போல அதிகபட்சம் ஹை வந்து 24,601.70. இது வந்து சரி வீக்லியோடைய லெவலுங்க. நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்கலாம் அப்படிங்கறத பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து பிரைஸ் டிசைடிங் அப்படிங்கிறது பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 24,002. இந்த பிரைஸுக்கு மேல இருந்தா மார்க்கெட் புல்லிஷா இருக்கும், இந்த பிரைஸுக்கு கீழே இருந்தா மார்க்கெட் பேரிஷா இருக்கும். இவ்வளவுதான் இந்த வீக்குக்கு பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த ரெட் லைன்ல எடுத்துடுறேங்க. நான் மந்த்லி லெவல்ல எதுவும் இடையில வைக்கல. நான் இதெல்லாம் போடும்போது நம்ம அதை பத்தி பார்த்துக்கலாம். ஓகே, இது வந்து இந்த வீக்குடைய ஹை லோ. வீக் டிசைட் பண்ணக்கூடிய பிரைஸ் லெவலுங்கிறது 24,002. அதிகபட்சம் நெக்ஸ்ட் வீக் வந்து கீழே இறங்குற மாதிரி இருந்தா அப்படிங்கிற லெவல் பாத்தீங்க அப்படின்னா 23,518 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி அதுக்கு பஃபர் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா 23,592. இது வந்து வீக்லி லெவல் தான், கரெக்ட் தான். ஓகே, இங்க ஆல்ரெடி நான் போட்டுட்டேன். இந்த லெவல் அப்படியே வச்சுக்கோங்க, ஒரே நிமிஷம். இங்க ஆல்ரெடி ஒரு லெவலே இருக்கு, நம்ம இதை அப்படியே வந்து மாத்திக்கலாம். ஆல்ரெடி பிவோட் வேல்யூ வந்து 23,592 இருக்கு. அப்ப நெக்ஸ்ட் வீக் வந்து 23,592 வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நிறைய லைன்ஸ் இருக்குது. இந்த கிரீன் லைன் வந்து என்னவா மாத்திக்கலாம்னா இந்த வீக் அதிகபட்சம், அதாவது நெக்ஸ்ட் வீக் அதிகபட்சம் கீழே இறங்குனா வரக்கூடிய லெவல் அப்படிங்கிறது வந்து இந்த லெவலை எடுத்துக்கோங்க. 23,512 அப்படிங்கிறதுக்கு பதிலா 18ன்னு மாத்திக்கங்க. ஓகே, 518 அல்லது 12 ரெண்டுல எது வேணா வச்சுக்கோங்க. இந்த லெவல் வந்து வீக்லி வந்து அதிகபட்சம் பஃபர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அதிகபட்சம் கீழே இறங்குனா இந்த பிவோட் வரைக்கும் வருவதற்கும் அதுக்கு ஒரு பஃபர் பாயிண்ட் 512 அப்படிங்கிறது 80 பாயிண்ட் வித்தியாசத்துல இந்த வீக் வச்சுக்கோங்க.
இந்த வீக்கை டிசைட் பண்றது 24,002க்கு கீழேனா மார்க்கெட் கீழே, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்போ அதிகபட்சம் மேல போனா எது வரைக்கும் போலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். மேல போனா மார்க்கெட் எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா நிறைய லெவல்ஸ் இருக்குது, எனக்கே குழப்புது. ஓகே, வீக்லி லெவல்ல அதுல கொண்டு போய் போட்டேன். ஃபைன். இந்த வீக்லி லெவல் அதிகபட்சம் மார்க்கெட் மேல போனா இந்த நெக்ஸ்ட் வீக்குக்கு 24,512 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டுங்க. அதையும் தாண்டி மேல போகும்போது அதுக்கு ஒரு பஃபர் பாயிண்ட்ங்கிறது 24,618. இது வந்து அதிகபட்சம் நெக்ஸ்ட் வீக் வந்து புல்லிஷா இருக்கிறதுக்கு வாய்ப்புகளுங்க. இந்த ப்ளூ லைனை எடுத்துருவோம். அதிகபட்சம் மேல போனா 24,618, 24,512 அப்படிங்கிறது ஒரு பஃபர் பாயிண்டா வச்சுக்கோங்க. இது வந்து கம்மிங் வரக்கூடிய வீக்குக்கு உண்டான அதிகபட்ச லெவல்ஸ். இதுவே மண்டே மார்க்கெட்டுக்கு பிரைஸ் டிசைடிங் அப்படிங்கிறது 23,908 அப்படிங்கிறது இருந்தா மார்க்கெட்டுக்கு டிசைடிங் பிரைஸ் லெவல். இந்த பிரைஸுக்கு மேலனா மார்க்கெட் வந்து மேலேன்னு எடுத்துக்கலாம், மண்டே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அதுக்கு கீழேனா மார்க்கெட் கீழேன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது இது வீக்லியுடைய டேட்டா வச்சு ஒரே நிமிஷம். வீக்லி வந்து இதுதான் வீக்லி 24,002 அப்படிங்கிறது வீக்லி லெவலு. அதாவது நெக்ஸ்ட் வீக்குக்கு இதுக்கு மேலனா மார்க்கெட் மேல, இதுக்கு கீழேனா மார்க்கெட் கீழே, இவ்வளவுதான் ரூலு. இந்த வீக்லியில எடுத்துக்காதீங்க. இப்போ மண்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் மேல போற மாதிரி இருந்தா 24,512 வரைக்கும் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, 24 நிறைய லைன்ஸ் வர்றதுனால எனக்கு குழப்புதுங்க, ஒரே நிமிஷம். 24,238 வரைக்கும் தான் போக முடியும். அதே வந்து அதுக்கு பஃபர் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 24,198 அப்படிங்கிறது பஃபர் பாயிண்ட். இது வந்து மண்டே மார்க்கெட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. இதை நான் கொஞ்சம் போல்டு பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அதே கீழே இறங்குற மாதிரி இருந்தா 23,648 அப்படிங்கிறது வரைக்கும் கீழே இறங்கலாங்க. அதுக்கு பஃபர் பாயிண்ட் அப்படிங்கிறது 23,688. நிறைய லெவல்ஸ் இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எனக்கு ஏதாவது தெளிவா தெரியல அப்படின்னா எனக்கு பிங் பண்ணுங்க. 908 அப்படிங்கிறது வந்து வீக்லி லெவல் இல்ல, மண்டே மார்க்கெட்டுடைய லெவலு. இதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, இங்க வந்து நிறைய லெவல்ஸ் தெரியுது. இதுல வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இதுல 2 லெவல்ல
648 அதிகபட்சம் கீழே இறங்குனா வரக்கூடிய லெவலு. 23,688 மட்டும் மண்டே மார்க்கெட் லெவல்ல எடுத்துக்கோங்க போதும். சரிங்களா? அதாவது மண்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 23,908க்கு கீழேன்னா மார்க்கெட் கீழே, இங்க சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் மேல, அதிகபட்சம் மேல போனா 24,198 அண்ட் 238, கீழே இறங்குனா 23,688 அல்லது 648. இந்த லெவல் தான் வந்து மண்டே மார்க்கெட்டுக்கு இருக்கும். மண்டே ரேஞ்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா 75 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? நல்ல ஒரு தடவை கிளாரிட்டி கொடுத்துட்றேன். வீக்லி லெவல் அதிகபட்சம் கீழே இறங்குற மாதிரி இருந்தா இந்த பிவோட் வேல்யூ தான் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட். கீழே இறங்குனா நெக்ஸ்ட் வீக். அதே மாதிரி அதுக்கு கீழே ஒரு பஃபர் பாயிண்ட்ங்கிறது 23,518ன்னு வச்சுக்கோங்க, அல்லது 12ன்னு வச்சுக்கலாம். இதே வந்து இந்த வீக்கை டிசைட் பண்ணக்கூடிய பிரைஸ் லெவல் 24,002. இதுக்கு மேல அப் ட்ரெண்ட் போற மாதிரி இருந்தா 24,512 வரைக்கும் நெக்ஸ்ட் வீக் வந்து டார்கெட் இருக்கு. அதையும் தாண்டும் போது 618 வரைக்கும் போகலாம். இதுதான் வந்து நெக்ஸ்ட் வீக் உடைய ரேஞ்சு. இந்த ஆரஞ்சு கலர் லைன்ல இருக்கிறதெல்லாம் வந்து டே ரேஞ்சஸ்ங்க. இந்த லெவல்ஸ்லாம் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. மந்த்லி டார்கெட் அப்படிங்கிறது மண்டே எப்போ ஓப்பன் ஆகுதோ அந்த ஓப்பன் பிரைஸை பிளாக் லைன்ல நீங்க போட்டு வச்சுக்கோங்க. அந்த ஓப்பன் பிரைஸ்ல இருந்து மந்த்லி லெவல் அப்படிங்கிறது பொசிஷனல் லெவலா ரன் பண்ணுங்க. 632 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் நெக்ஸ்ட் மந்த் மே மாதத்தினுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது இருக்கு. அவ்வளவுதான். சரிங்களா? மந்த்லியுடைய பிவோட்டுங்கிறத இன்னும் கீழே இருக்குங்க. 23,108 அப்படிங்கிறது சாரி 23,648 தான் பிவோட்டுங்க. இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த அடுத்த மாதம் வந்து இந்த லெவல் தான் வந்து மார்க்கெட்டை டிசைட் பண்ணும். அதுக்கு வந்து ஒரு பஃபர் பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த பிரைஸுக்கு கீழேன்னா மார்க்கெட் இன்னும் ஃபர்தரா கீழே வந்துடும். புரியுதுங்களா? இது வந்து பார்டர் லைனா வச்சுக்கோங்க. மந்த்லிக்கு அதிகபட்சம் கீழே இறங்குனா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுக்கு கீழே வரைக்கும் வருவதற்கு வந்தா இந்த லெவல் வரைக்குமே வந்து இந்த கேப் எல்லாம் ஃபில் பண்ணிருங்க. அதாவது இந்த பிவோட்டுக்கு கீழேயும் 512க்கு கீழேயும் மார்க்கெட் இறங்குது அப்படின்னா கண்டிப்பா 23,108ங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். இந்த இடத்துல மார்க்கெட் நிக்காத பட்சத்துல மார்க்கெட்டு கீழே இருக்கக்கூடிய டார்கெட் லெவலை கண்டிப்பா அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மந்த்லியில அதிகபட்சம் கீழே போகலாம்னு கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ வரைக்கும் கூட நெக்ஸ்ட் மந்த் வரலாம். அது நமக்கு டவுன் சைடு ஃபாலை பொறுத்து. அதனால அது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. இதெல்லாம் பொசிஷனல் லெவல்ஸ் தான். மண்டே நம்ம டெய்லி லெவல்ஸ் மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா போதும். இதெல்லாம் ரொம்ப போட்டு சார்ட்டை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். மார்க்கெட் இப்போதைக்கு நல்ல சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல தான் இப்போ வரைக்கும் ரன் ஆயிட்டு இருக்கு. இது எந்த இடத்துல ஒரு கண்டிப்பா கன்சாலிடேஷன் ஜோன்ல தான் இருக்கு. இப்பொழுது வரைக்கும் கன்சாலிடேஷன் ஜோன்ல தான் இருக்கு. இந்த ஜோனை விட்டு வெளியில வரும்போது தான் ஒன்னு அப் ட்ரெண்ட் ரேலி கிடைக்கலாம் அல்லது டவுன் ட்ரெண்ட் ரேலி கிடைக்கலாம். அது வரைக்கும் நம்ம டெய்லி ரேஞ்சஸோட மட்டும் நம்ம மூவ் பண்ணிட்டு போறது நமக்கு நல்லது. சரிங்களா? மண்டே உடைய ஸ்ட்ரைக் பிரீமியம் சொல்லிடுறேன். மண்டே உடைய ஸ்ட்ரைக் பிரீமியம் 24,050 கால் ஆப்ஷன் 138 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுது. அதுவே 24,100 புட் ஆப்ஷன் 263 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுது. இந்த இடத்துல ட்ரிகர் ஏதாவது நடந்ததுன்னா இதுக்கு மேல போகாதுன்னு அர்த்தம். இங்க ஏதாவது சப்போர்ட் எடுத்ததுன்னா புல் பேக் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஒருவேளை மார்க்கெட் ஓப்பனே வந்து 92 ரூபாய்க்கு கீழே ஓப்பன் 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வைக்கும் போது மார்க்கெட் கால் ஆப்ஷன் சைடை பத்தி யோசிக்காதீங்க. அப்போ மார்க்கெட்டு இங்க ட்ரிகர் நடக்காம க்ளோஸ் வைக்கும் போது ஓடிஎம்ல கூட நீங்க புட் ஆப்ஷன்ல பை பண்ணுங்க. சரிங்களா? இதுதான் மார்க்கெட்டுக்கு முக்கியமான மண்டே மார்க்கெட்டுக்கு பிரைஸ் லெவல்ஸ். இந்த மந்த்லி லெவலு வீக்லி லெவலு இதுல எல்லாம் ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் கிடைக்குது அப்படின்னா எனக்கு பிங் பண்ணுங்க. நம்ம வந்து ஆப்ஷன் பையர். பையிங்ல எப்பவுமே வந்து பிரைஸ் லெவல் நம்ம ஒரு விலை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த விலைக்கு மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணணும். நான் கொடுக்கக்கூடிய இத்தனை மாதங்களையும் எனக்கு கரெக்டா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும்.
நான் கொடுக்கக்கூடியதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா எனக்கு கேளுங்க. நான் இன்னைக்கும் இன்னொரு பிரைஸ் லெவல்ஸை பத்தி நான் எடுக்கல. நான் அந்த லெவலே எடுத்தா எனக்கு டைம் ஆயிரும். நேத்திக்கே அது வந்து நம்ம ரன் பண்ணியிருக்கணும். அந்த பிரைஸ் லெவல் நான் எடுக்கல. இல்ல யாராவது எடுத்திருந்தீங்கன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்க. நான் அதை பத்தி பார்த்துருவோம். சரிங்களா? போதும், இதுவே நமக்கு போதுமானதுங்க. இதுக்கு மேல நம்ம ஒன்றும் மார்க்கெட்ல எதுவும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நல்லாவே ஆட்டோமேஷன், நம்ம இதுக்கே வந்து ஆட்டோமேஷன் நம்ம டீம் உண்மையா நல்லா ஒர்க் பண்ணிடுறாங்க. அவங்க அதை பண்ணி கொடுக்கறத வச்சுதான் நம்ம இதெல்லாம் கொடுக்குறோம். எல்லாமே அவங்க காலையில அதுவே இன்னைக்கு ஆட்டோமேஷன்லயே கொடுத்துருக்கோம். நான் ஷேர் பண்ணுறதுல எல்லாமே அதுவே அது செஞ்சிடும். நம்ம போய் எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது. இது மாதிரிதான் நான் வந்து ட்ரேடிங் செட்டப்பை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். இங்க மார்க்கெட் மேல போகுமா கீழே வருமா இதெல்லாம் நான் பார்க்க கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். நான் மார்க்கெட்ல கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய கிரியேஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குங்க. இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த லெவல் எல்லாம் வந்து மார்க்கெட்ல நான் ஆட்டோமேஷனுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனாலதான் நான் வந்து இதை வந்து இண்டிகேட்டரா கிரியேட் பண்ணி மற்றவங்களுக்கு நான் கொடுக்குறேன். இதுல வேணுங்கிறவங்க தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. 1 வீக் நான் ட்ரையல் கொடுக்குறேன். இந்த ட்ரையல் உங்களுக்கு ஓகேவா இருக்கா அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க பை பண்ணுங்க. யாரும் வந்து இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண வேண்டாம்னு சொல்லக்கூடியவங்க தான் நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே வேல்யூ தான். எந்த பிரைஸ் எந்த லெவல்ல எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நான் டே டு டே நான் இப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸலே போட்டு காமிக்கிறது இல்லை. ஏன்னா எனக்கு அது தேவையில்லை. இது வந்ததுல இருந்து எனக்கு இது பேஸ் பண்ணி நான் போனாலே போதுமானதுங்க. மார்க்கெட் எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா இங்க ட்ரிகர்லயே என்ட்ரி எடுக்கும். கீழே க்ளோஸ் வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லவே இல்லை. 128ல மார்க்கெட் இங்க பை ஆகுது அப்படின்னா மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்கா 189 வரைக்கும் போகுது கால் ஆப்ஷன். ஸோ இதெல்லாம் லெவலை வந்து அதுவே மார்க் பண்ணி கொடுத்துடும். நான் அதுக்காக தான் இந்த லெவலை பேஸ் பண்ணி தான் நான் வந்து ஆட்டோமேஷனே ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. வேல்யூஸோட மட்டும் நீங்க மூவ் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, எப்பவும் போல ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9842088588 நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. வீடியோ ரொம்ப லென்த் ஆயிடுச்சு. டைம் இருந்தா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்போது பாருங்க. 3 நாள் கேப் இருக்கு. கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா இருக்கும்போது கவனிங்க. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எப்பவும் போல லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் மண்டே ஈவினிங் சந்திப்போம்.